அதே மாதிரி பைபிள்லயும் பாத்தீங்கன்னா விபச்சாரம் தப்புன்றது தான் ஃபுல்லாவே வரும். கடைசி வரை ஒரு பொண்ணை இச்சையா பார்த்தாலே நீ பண்றது பெரிய விபச்சாரம்னு இயேசு எல்லாம் சொல்லுவாரு. பழைய ஏற்பாட்டுமே நிறைய இடத்துல விபச்சாரங்களை கொலை பண்ண சொல்லுவாரு, இதெல்லாம் பண்ணுவாரு. ஆனால் ஆதாமைத்தான் முதலில் படைத்தார் என்றால் ஆதாம் உடைய மனைவி ஏவாள் தான் முதல் பெண்ணு அப்படின்னா அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க தான் முதல் வம்சம். அடுத்த வம்சம் எப்படி வந்திருக்கும் கேட்டா, அப்ப கடவுள் அண்ணன் தங்கச்சிக்குள்ள காமத்துல ஈடுபட அனுமதிச்சார். எப்படி விபச்சாரம் தப்புன்னு சொல்ற கடவுள், ஓரின சேர்க்கை தப்புன்னு சொன்ன கடவுள் அண்ணன் தங்கச்சிக்குள்ள காமத்தை அனுமதிப்பாரா? இல்லன்னா எப்படி இருக்கும், நீங்க தான் சொல்லுங்களா சரியான கேள்வி. அப்படிங்கிறாரு. அப்ப உங்களுக்கு தெரியல இல்லையா? சோ அப்ப இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா, உண்மையிலே ஆதாம் ஏவாள்ன்றதெல்லாம் கடவுள் கடைசி 100 வருடம் ஒருத்தர் உடல்ல வராரு, அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மாவாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த பிரம்மாவாய் தான் சிவலிங்கத்துடைய கீழ்ப்பகுதி தாய். அவர் ஆண் தான். ஆனா